தூத்துக்குடி அமுதா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி தற்போது அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் போலீசாரிடம் பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கலாம். யாருமே இல்ல நீங்க ஜெயநல நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சா முருகன் கடை முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில வரும் மதுரை காலையில் மதுரை வரும் 7 அடிச்சாங்க. தலையில இல்ல யார் அடிச்சாங்களா? தலையில போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவன் 2 வண்டி ரூபாய் 7 அடிச்சாங்க. தலையில 4 பேர் இருந்தாங்களா? பேர் தெரியலையா? சரி ரைட்டு. சார் அப்படின்னு என் கையை வச்சு காமிச்சாங்க. போலீஸ்காரங்க வெளியே போமா அப்படின்னாங்க. அப்படின்னா யாருமே இல்ல நீங்க ஜெயநல நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சா சேகர், அந்த ஓனர் பேர் சேகர். பாட்டில் பிடிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல உள்ள வந்து விழுந்துட்டான், அடிபட்டுட்டான், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அந்த நான் ஓடி வந்தேன். இதுதான் நடந்துச்சு. திடீர்னு 10 நிமிஷத்துல நீங்க டக்குன்னு மொட்டையை போடுங்க, ஆபரேஷன் 10 நிமிஷத்துல பண்ணணும் அப்படின்னாங்க. அது தட்டி பையன் நல்லா பேசிட்டு இருந்தான். போலீஸ்காரங்க இப்ப என்ன சொல்றாங்க? அடிக்கல, நின்ன இடத்துல என் பையனுக்கு நீதி வேணும். எனக்கு என் பையன் அந்த பிடிச்ச போலீஸ் எனக்கு வரணும். இப்போ நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், நேர்மை வேணும் எனக்கு. இல்லன்னா நான் பாடியை வாங்க மாட்டேன். அவங்கதான் அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ் அடிச்சா 4 போலீஸ் அடிச்சேன்னு சொன்னியா? அந்த 4 போலீஸ் வரணும். இன்ன வரைக்கும் என் பையனுக்கு பீஸ் வந்ததே கிடையாது. என் பேர் பரமேஸ்வரி கிடையாது. நான் வந்து தூத்துக்குடி அமுதா நகர்ல இருக்கேன் சார். அவன் பேர் வந்து அருணாச்சலம். அவன் இறந்த பையன் பேர் வந்து அருணாச்சலம். அவனை வந்து ஒரு பார் இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்து பாட்டில் விஷயமா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு போன் வந்திருக்கு. அம்மாக்கு வந்த இடத்துல இவங்க வந்து போலீஸ்காரங்களே அடிச்சுட்டு போலீஸ்காரங்களே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவ போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அடிக்காம அவனே கீழே விழுந்துட்டான், விழுந்து இப்ப மண்டையில ரத்தம் பிளாக் ஆகி அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே இப்ப சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அதையும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு காமிக்கல. அதை வந்து அவங்க காமிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இன்ன வரைக்கும் காமிக்கல சார். அதையும் காமிக்கணும். அது இல்லாம அவங்க போஸ்ட்மார்ட்டத்தையும் பாருங்க. போஸ்ட்மார்ட்டத்துல அவங்களே மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு நியாயம் வேணும் சார். நியாயம் கிடைச்சாதான் நாங்க போவோம். எங்களுக்கு தெளிவா எல்லா நியாயமும் வேணும் சார். அதே மாதிரி 4 போலீஸ்காரங்க யாரு பிடிச்சாங்களோ அவங்களும் எங்களுக்கு வரணும். எங்க பிடிச்சாங்க, எந்த இடத்துல பிடிச்சாங்க, சிசிடிவி எல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, எல்லா சிசிடிவி இருக்குங்க. எல்லா ஃபுட்டேஜும் எங்களுக்கு வேணும் சார். எங்களுக்கு எல்லாமே தெளிவா வேணும். தெளிவா வந்தா நாங்க போராட்டத்தை விடுறோம், இல்லை நாங்க விட மாட்டோம் சார். சார், ஒரு கொலை பண்றவன் வந்து பப்ளிக்ல வச்சு கொலை பண்ணுவானா சொல்லுங்க? சும்மா காலையில 5 மணிக்கு போன பையன் ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கணும், முடி கட்டிட்டான் அப்படின்னா பப்ளிக்ல சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு கற்பழிப்பானா? அடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னாக்கி அந்த பையன் அவங்கள வந்து என்ன சொல்றாங்க? எந்த வழக்கம் கிடையாது. நின்னு கீழே விழுந்த பையனுக்கு எப்படி சார் பண்ணுவாங்களா? ஒரு நோயும் கிடையாது அவனுக்கு, எந்த நோயும் கிடையாது. ஊம பையன் பாடியா இப்படிதான் கேட்டாங்க.